ஆனால் முட்டை விலை குறைந்தாலும் பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளை குறைக்க முடியாது என்பதாக இப்போது அதனுடைய உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறார்கள். முட்டை விலை குறைந்தாலும் பேக்கரி பொருட்களின் விலைகள் குறையாது. அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. சந்தையில் முட்டை விலை குறைந்துள்ள போதும் பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளை குறைக்க முடியாது என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன தெரிவித்திருக்கின்றார். முட்டை விலை குறைந்துள்ள நிலையில் பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகள் குறையாது இருப்பது தொடர்பில் விவரிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக மேலும் சில விடயங்களை தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் முட்டை விலை காலநிலை போன்றது. இன்றுள்ள விலை நாளை இல்லை, நாளுக்கு நாள் மாற்றமடைகிறது. 15-20 ரூபாவுக்கு இருந்த முட்டை 60-70 ரூபாய் வரை விலையில் அதிகரித்தது. தற்போது மீண்டும் 25-30 ரூபாய் வரை விலை குறைந்திருக்கிறது. இந்த விலை குறைப்பை அடிப்படையாக கொண்டும் பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலையை குறைக்க முடியாமல் இருக்கிறது. பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலை குறைப்பை மேற்கொள்வதற்கு நிச்சயமாக கோதுமை மா மற்றும் மாஜரின் விலை குறைவடைய வேண்டும். கோதுமை மா விலை குறைப்பு தெரிந்தளவில் 2 வருடங்களுக்கும் அதிகமாக காலம் இடம்பெறவில்லை. டாலரின் பெறுமதி 300-400 ரூபாய் இருக்கும் போதும் இருந்த விலையிலேயே தற்போதும் கோதுமை மா விலை இருந்து வருகிறது. அதனால் இந்த விடயத்தில் அரசாங்கம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனால் கோதுமை மா மற்றும் மாஜரின் விலையை குறைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தால் தற்போது கடைகளில் 1000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் 1 கிலோகிராம் கேக்கை 700 ரூபாய் வரை குறைத்து விற்பனை செய்ய முடியும். அவ்வாறு இல்லாமல் முட்டை விலை குறைவடைந்தவுடன் பேக்கரி பொருட்களின் விலைகளை மாற்றம் செய்ய எந்த வகையிலும் முடியாது என்பதாக பேக்கரி உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் NK ஜெயவர்தன தெரிவித்திருக்கிறார். எனவே முட்டை விலை குறைந்தது, சில வேளை அடுத்த வாரமே இன்னும் அதிகரிக்கலாம் அல்லது இன்னும் குறையலாம். எனவே முட்டை விலையை நம்பி நாங்கள் குறைக்க முடியாது. சந்தையில் இப்போது 300 முதல் 400 ரூபாய் வரை டாலரின் பெறுமதி இருந்த காலப்பகுதியில் எப்படி இருந்ததோ மாஜரின் மற்றும் கோதுமை மாவின் விலை அதே அளவுதான் இன்றும் இருக்கிறது என அரசாங்கம் தலையிட்டு இவற்றினுடைய பொருட்களினுடைய விலைகளை குறைத்தால் நாங்கள் கேக் உள்ளிட்ட ஏனைய பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளை குறைக்கக்கூடியதாக இருக்கும். இல்லை என்றால் முட்டையை மாத்திரம் அடிப்படையாக வைத்து விலை குறைப்பு செய்ய முடியாது என்பதாகத்தான் அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் NK ஜெயவர்தன தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம்.